ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்த திமுக ஆட்சியின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடன் அளவு பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். தமிழகத்தைப் போல கேரள அரசும் யுஜிசி வரைவறிக்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மாநில உரிமைகளை காக்க நாம் ஓரணியில் திரண்டு நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தல். பொண்ணுக்கு நேர்ந்த பாலியல் கொடுமை உங்களுக்கு மேடை நகைச்சுவையா? சபாநாயகர் அப்பாவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் மேல் விசாரணை நடத்த கோரிய மனுவுக்கு ராஜேந்திர பாலாஜி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை நிரந்தரமாக கைவிடக் கோரி மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை நாளை நேரில் வலியுறுத்த அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் மற்றும் தமிழக பாஜக தலைவர்கள் அடங்கிய 11 பேர் குழு மதுரையிலிருந்து டெல்லி சென்றது. திருப்பரங்குன்றத்தில் திமுக எம்எல்ஏ அப்துல் சமது ஆய்வு நடத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருப்பரங்குன்றம் மலையை வைத்து முஸ்லிம்கள் மத கலவரத்தை தூண்ட ஆளும் திமுக சதி செய்கிறது. இந்து முன்னணி குற்றச்சாட்டு. உயர்கல்வியில் சிறப்பாக விளங்க பல்கலைக்கழக நிர்வாகம் மாநில அரசின் முழு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மாநில பட்டியலுக்கு கல்வியை மீட்கும் வரை சட்ட போராட்டம் தொடரும். முதல்வர் ஸ்டாலின் உறுதி. இலங்கை கடற்படை சார்பில் ஜனவரி 24 மற்றும் 27ஆம் தேதிகளில் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறுவதால் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி சென்று மீன்பிடிக்க வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தல். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் அட்டையை இணைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசின் யுஜிசி விதிகளை ஏற்காவிட்டால் மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்து வாங்கும் பட்டங்கள் செல்லாது. யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது. யுஜிசி விதிகள் தமிழக மாணவர்களின் கல்வி மீது தொடுக்கப்பட்ட போர். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் படிக்கும் வடநாட்டு மாணவிக்கு நீதி கோரி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு மகிழா காங்கிரஸ் போராட்டம். புதுச்சேரியில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வட மாநில மாணவியிடம் அத்துமீறல் சம்பவம் தொடர்பாக கல்வி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் துணைவேந்தர் இன்று விளக்கம் தந்தார். பல்கலைக்கழக பாதுகாப்பை அதிகரிக்க போலீசாருக்கு அமைச்சர் உத்தரவு. ஜகபர் அலி கொலைக்கு காரணமான பெரிய முதலைகளை உடனடியாக காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி விரைவாக தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் வலியுறுத்தல். தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை. ஆர்கே நகர் காவல் நிலையம் முன்பாக நடைபெற்ற கூலி தொழிலாளி தற்கொலை முயற்சி சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி அலட்சியமாக செயல்பட்டது உறுதி செய்யப்பட்டால் காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். கோவை ஈஷா யோகா மையத்திற்கு எதிரான புகாரை விசாரிக்க கோரிய வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக காவல்துறையிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவு. புயல், மழை, வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத்தை புதுச்சேரி அரசு வழங்காத நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் ஆளுநரிடம் மனு. கனிமவள கொள்ளையை தடுக்க போராடி உயிரிழந்த ஜபஹர் அலியின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். பட்டியலின சிறுவனை கடுமையாக தாக்கி வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்திட வேண்டும். சாதி ரீதியிலான தாக்குதல்கள் தொடர்வதை தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து தடுக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். மருது சகோதரர்களுக்கு சிவகங்கையில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவுருவ சிலைகள் அமைக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் புதன்கிழமை அடிக்கல் நாட்ட உள்ளார்.
கடந்த வாரம் கத்தியால் குத்தப்பட்டு மும்பை லீலாவதி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நடிகர் சாயிஃப் அலிகான் இன்று பிற்பகல் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதை அடுத்து தனது மனைவியான நடிகை கரீனா கபூருடன் வீடு திரும்பினார். மகாத்மா காந்தி ஒரு தீவிர இந்து. காந்தியின் இந்துத்துவாவை காங்கிரஸ் நம்புகிறது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா பரபரப்பு பேச்சு. டெல்லியில் உள்ள அரசு கல்வி நிறுவனங்களில் ஏழை மாணவர்களுக்கு கேஜி முதல் பிஜி வரை இலவச கல்வி வழங்கப்படும். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வாக்குறுதி. சத்தீஸ்கரின் காரியாபந்த் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 14 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சத்தீஸ்கர் போலீசார் தகவல். கேரளாவின் பந்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த 18 வயது பட்டியலின சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 59 பேரில் இதுவரை 57 பேர் கைது. இந்திய ராணுவத்திற்கு 10,200 கோடி ரூபாய் செலவில் பினாக்கா வகை ராக்கெட்டுகள் வாங்கப்படும். சீனாவுடனான வடக்கு எல்லையில் இப்போது 4 பினாக்கா படைப்பிரிவு செயல்பட்டு வருகிறது. விரைவில் மேலும் 6 பினாக்கா பிரிவுகள் செயல்பட தொடங்கும். இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி அறிவிப்பு. மகா கும்பமேளாவுக்கு வரும் பக்தர்களை கண்காணிக்க முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உத்தரப்பிரதேச அரசு பயன்படுத்தி வருகிறது. பிரயாக்ராஜ் நகரில் முழுவதும் ஆயிரக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மின் மற்றும் இராணுவ வாகனங்களுக்கான பிரத்யோக டயர் தயாரிப்பில் MRF நிறுவனம் களமிறங்கியுள்ளது. பன்முக பயன்பாட்டுக்கான பிரத்யோக டயர்களை இந்திய இராணுவத்திற்கு தயாரித்து வழங்குவதில் MRF நிறுவனம் முன்னிலை. தங்கம் விலை பவுனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 59,600 ரூபாய்க்கு விற்பனை. 24 கேரட் சுத்த தங்கம் ஒரு பவுன் 65,016 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 104 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ பார் வெள்ளியின் விலை 1,04,000 ரூபாயாக இருந்தது. அமெரிக்க அரசின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட டாக் துறையில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள விவேக் ராமசாமி இப்பணியை எலான் மஸ்க் குழு சிறப்பாக செய்யும் என நம்பிக்கை. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை கொண்டாடும் நிகழ்வில் நாசி பாணி சல்யூட் போல ஒரு கை செய்கை செய்ததாக தொழிலதிபர் எலான் மஸ்க் மீது குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் தொடங்கிய தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சியில் ஸ்மார்ட் ஹெல்மெட், குறைந்த விலை வென்டிலேட்டர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம் என மாணவர்களின் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ரிஷப் பண்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புடன் ஆட வேண்டும். முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா அறிவுரை. IPL தொடரின் 18வது சீசனில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டனாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் நியமனம். ரிஷப் பண்ட் எங்களுக்கு குறைந்தது 14 முதல் 15 ஆண்டுகள் விளையாடி குறைந்தது 5 IPL பட்டங்களையாவது வெல்வார். லக்னோ அணியின் உரிமையாளரான சஞ்சீவ் கோயங்கா நம்பிக்கை. மோடி ஆட்சியில் மத்திய அரசின் அனைத்து துறைகளும் நலிவடைந்துள்ளன. மோடிக்கு நெருக்கமான தொழில் அதிபர்கள் மட்டுமே முழு பலனும் அடைந்துள்ளனர். நாட்டின் ஏழை மக்களின் நிலை மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ராகுல் காந்தி வேதனை. தமிழ்நாட்டை தொடர்ந்து UGC புதிய விதிமுறைகளுக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றம். UGC வரைவு விதிகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தீர்மானத்தை கேரள முதல்வர் பினராயி விஜயன் முன்மொழிந்தார். இந்தியா நெருக்கடியான காலகட்டத்தில் உள்ளது. நாட்டில் ஜனநாயகம் நீடிக்குமா என்ற கேள்வி எழுகிறது. சர்வாதிகாரத்தை நோக்கிய தனது பயணத்தில் பிரதமர் மோடி நிச்சயம் படுதோல்வி அடைவார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டம். களத்தில் குதிக்கிறேன் என்றவர் மக்களோடு இறங்கி பேசியிருக்க வேண்டாமா? சினிமா ஷூட்டிங் போல வந்து எழுதி கொடுத்ததை பேசிவிட்டு சென்றுள்ளார். தமிழக பாஜக மாநில செயலாளர் SG சூர்யா குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நன்றாக உள்ளது. தவறு நடக்கும்போது அதற்குரிய நடவடிக்கை துரிதமாக எடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. துரை வைகோ சர்டிபிகேட். வயநாடு நிலச்சரிவு பகுதியில் இருந்து மாயமான 32 பேர் இதுவரை கண்டுபிடிக்கப்படாததால் மாவட்ட பேரிடர் நிவாரண பிரிவு மாயமான 32 பேரையும் உயிரிழந்ததாக கணக்கில் எடுத்துள்ளது.
இதனால் அரசின் அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும் என கேரள அரசு அறிவிப்பு. குடியரசு தினத்தன்று திட்டமிட்டபடி டிராக்டர் பேரணி நடத்தப்படும். பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் பாஜகவின் அலுவலகங்கள், வணிக வளாகங்கள் முன்பு டிராக்டர்களை நிறுத்தி வைக்கப்படும். விவசாய சங்க தலைவர் சர்வான் சிங் பாந்தர் அறிவிப்பு. வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவிலேயே தொழில்துறையில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. மின்சார கார் உற்பத்தியில் இந்தியாவிலேயே 40% தமிழ்நாட்டில்தான் தயாரிக்கப்படுகிறது. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம். தைவானின் தெற்கு பகுதியில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவானதாக தகவல். யூஜிங் பகுதியில் வடக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. நிலநடுக்கத்தின் போது கட்டிடங்கள், வீடுகள் குலுங்கின. அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாளிலேயே அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளிலும் அவருக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்தும் ட்ரம்பின் நிலைப்பாட்டை எதிர்த்து வாஷிங்டனில் மக்கள் அணிவகுப்பு. வர்த்தகம் தொடங்கியதில் இருந்து ஏற்ற இறக்கத்துடன் இருந்த மும்பை பங்குச்சந்தை நாள் முடிவில் 1.6% சரிந்தது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற மறுநாளே பங்குச்சந்தை 1.6% மேல் வீழ்ச்சி. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். ராணிப்பேட்டையில் உள்ள பணப்பாக்கம் சிப்காட்டில் அமையும் ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி.